சதவீதம் வந்து 8th புக்கில் பேஜ் நம்பர் 128லேருந்து 132ல் கவர் ஆகுதுங்க. சதவீதம்னா நம்ம என்னென்னு 7th நல்லா தெளிவாக பார்த்துட்டோம் இல்லைங்களா? சதவீதம் அப்படின்னா 100க்கு எவ்வளோன்னு பார்க்குறது தான் சதவீதம். அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா இது நம்ம கன்வெர்ட் பர்சன்டேஜ்லேருந்து பின்னமாக கன்வெர்ட் பண்ணால் எக்ஸ் பை 100 போகணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே வந்து சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சதவீதத்துலேருந்து பின்னமாக மாற்றணும் 100ஆல் வகுக்கணும். இது நல்லா 7th தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். ஃபஸ்ட் சம் பாருங்கள், எடுத்துக்காட்டு 4.1ங்க. இதில் 600இன் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 600ஓட எக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 450. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா இந்த எக்ஸோட ஏதோ ஒரு அதாவது 600ஓட எக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 450ன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் பர்சன்டேஜில் இருந்ததுன்னா நான் என்ன சொன்னேன், இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? பர்சன்டேஜில் இருந்தால் என்ன எழுதலாம்? எக்ஸ் பை 100ன்னு எழுதலாமா? இது வந்து 450. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? எனக்கு எக்ஸ் தான் வேணும். இந்த சைடு மல்டிப்ளைல இருக்குது, இந்த சைடு வந்து டிவைட் ஆகிடும். அப்போ 450 டிவைட் பை 6. 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் வரும்? 7 6 ஆர் 42, 30ல் 5 டைம்ஸ். இப்போ எக்ஸ் வந்து 75 இஸ் த ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், எடுத்துக்காட்டு 4.2ங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு 120 கிடைக்குதுன்னா அந்த எண்ணை காண்க. எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எண்ணு தான் கேட்குறாங்க பாருங்கள். ஒரு எண்ணின் மதிப்பு அந்தோட மதிப்பை 25% குறைக்கிறாங்க. அதுக்கோட வேல்யூ வந்து 120 கிடைக்குதான். அப்போ அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. எப்பயுமே நம்ம தெரியாததை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம், கரெக்டுங்களா? அப்போ அந்த எண்ணை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? அந்த எண் எக்ஸ் எண்க, சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றும் பண்ண மாட்டோம், கொடுக்கறதோட அப்படியே எழுதுவோம். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைக்கிறாங்க. ஒரு எண்ணை அந்த எண்ணில் என்ன பண்ணுறாங்க? அதோட 25% குறைக்கிறாங்க. 25% ஆஃப் அதே எண், சரிங்களா? 25% ஆஃப் எக்ஸ் குறைக்கிறாங்க. ஒரு எண்ணை அதை வந்து 25% ஆஃப் அதே உடனே குறைக்கிறாங்க. ஆன்சர் என்னென்னா 120 கிடைக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. உங்களே இந்த எக்ஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம பார்த்தோம். 25 என்ன எழுதுவோம்? 25/100, 25% ஆஃப் அந்த எண், அப்போ இன்ட்டு எக்ஸ், கரெக்டுங்களா? இது வந்து 120 அவங்க கொடுத்துட்டாங்க. இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 4 டைம், கரெக்டாக? அப்போது எக்ஸ் பை 4 இஸ் ஈக்குவல் டு 120, கரெக்டாக? இப்போ நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 4 மைனஸ் எக்ஸ் வந்து 3x/4 ஈக்குவல் டு 120. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அதனால் இந்த சைடு டிவைட் இருக்கிறாங்க போனால் என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகிடும். 120 × 4 டிவைடட் பை 3. 1 3s are 3, 4 3s are 12. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 4s are 16. 160 தான் அந்த எண். அந்த எண் கண்டுபிடிச்சிட்டோங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள், எடுத்துக்காட்டு 4.3ங்க. அகிலா வந்து ஒரு தேர்வில் வந்து 80% மதிப்பெண்களை பெற்றுட்டாளாம். அவள் பெற்ற மதிப்பெண்களும் கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ்லேயும் கொடுத்துட்டாங்க, மதிப்பெண்ணும் கொடுத்துட்டாங்க. அவள் பெற்றது வந்து பார்த்திங்கன்னா 576 மதிப்பெண்கள். எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் காணுங்க. அப்போ தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? மொத்த மதிப்பெண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? மொத்த மதிப்பெண்ணை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். மொத்த மதிப்பெண் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் அகிலா எவ்வளோ எடுத்திருக்கா? 80%. அதாவது எக்ஸில் 80% எடுத்திருக்கா. 80% ஆஃப் எக்ஸு வந்து என்னென்னா அவங்களே கொடுத்துட்டாங்க 576. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் எவ்வளோ, மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் பர்சன்டேஜ்னாவே கீழே 100ன்னு போட்டுருவோம். எதோடது கேட்குறோம்? எக்ஸோடது. அப்போ இன்ட்டு எக்ஸு, இப்போ 576, சரிங்களா? இப்போது எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போது மீதியெல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன். 576 × 100 டிவைடட் பை 80. இதை 20 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. 4 டேபிளில் திரும்ப கேன்சல் பண்ணிங்கன்னா இது பார்த்திங்கன்னா 1 டைமு, 16ல் 4 டைமு, திரும்ப 1 இருக்குது, 16ல் 4 டைமு. மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? 4 5s are 20, ரிமைனிங் 2, 4 5s are 20, ரிமைனிங் 2, ரிமைனிங் 2, 1 5s are 5, ரிமைனிங் 2 ஆட் பண்ணிங்கன்னா 7. அப்போ 720 இஸ் த ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட்டு சம்ம எடுத்துக்காட்டு 4.4ங்க. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுத்தம்பருப்பின் விலை 91 ரூபா. 1 கிலோ உளுத்தம்பருப்பின் அசல் விலையை காணுங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? எது தெரியாதோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ உளுத்தம்பருப்பின் விலையை பற்றி தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ உளுத்தம்பருப்பு விலையை நான் வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பின் விலை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா?
இப்போ கிவன் டேட்டாவை எழுத போகிறோம், அவ்வளோதான். 20 ஒரு இப்போ வந்து 20% விலை உயர்வுக்கு பின் எக்ஸு, அப்புறம் 20% விலை உயர்வாயிருக்கு. 20% விலை உயர்வுக்கு பின்னு வந்து எவ்வளோ ஆயிருக்கு? 20% உளுத்தம் பருப்பில் தான் 20% ஏறி இருக்கு. இன்டூ எக்ஸு அது எவ்வளோ ஆயிருக்குன்னா ரூ. 91. 20% உள்ள விலை உயர்வுக்கு பின் 96. சரிங்களா? இப்போ உங்கள எக்ஸ் தான் கேட்குறாங்க. அதாவது உளுத்தம் பருப்பின் விலை தான் கேட்குறாங்க. சரிங்களா? இது 20 டேபிளில் கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1 இது 5. அப்போது எக்ஸ் இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா எக்ஸு இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 + 6 6x/5 வந்து உங்களுக்கு எவ்வளோ 96. எப்பயும் போல் எனக்கு எக்ஸ் தான் வேணும், மீதியெல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ 96 × 5/6 கரெக்டுங்களா? 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது பண்ணிங்கன்னா 1 ரிமைனிங் 36ல் 16 இருக்குது. 60 × 5 18 நம்மளுக்கு தெரியும். அப்போது உளுத்தம்பருப்போட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். அப்புறம் 20% விலை உயர்வு வந்து ஒரு 16 ரூபாய் ஏறி உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 96 ரூபா. ஸோ உளுத்தம்பருப்பின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபான்றது தான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவற்றை முயல்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அந்த சமம் போட்டு பார்க்கலாம். ஒரு நாளில் வந்து 10 மணி நேரன்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளில் 10 மணி நேரம், ஒரு நாளில் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு நாளில் நம்மளுக்கு தெரியும், ஒரு நாள்ன்றது எவ்வளோ 24 மணி நேரம். கரெக்டுங்களா? ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது தான் சொல்லியிருக்காங்க. அவள் மொத்தத்தை எப்பயுமே நம்ம கீழே போகணும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பின்னம் போடுறோம்னா என்ன சொன்னேன், இந்த பின்னத்தில் இப்போ ஷேட் பண்ண போர்ஷன் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தம் எத்தனை இருக்கோ அது கீழே போடுவோம். மொத்தம் எப்பயுமே கீழே போகணும். நம்மளுக்கு தேவையானது ஷேட் பண்ண போர்ஷன் கேட்குறாங்களா, அப்போ 1/4ன்னு போடுமா. இதே தாங்க எல்லாத்துக்கும் ஃபார்மாட். எப்பயுமே மொத்தத்தை கீழே போடணும், அவங்க கேட்குறத மேலே போடணும். சரிங்களா? அதே எப்படி போட்டோம் இல்லைங்களா, அதே தான் இங்கேயும். இப்போது ஒரு நாளில் கேட்குறாங்க. அப்போ ஒரு நாள் தான் மொத்தம் இப்போது 24 மணி நேரம். அதில் அவங்க எவ்வளோ கேட்குறாங்க, 10 மணி நேரம். சதவீதம் கேட்டிருக்காங்க. சதவீதம்னாவே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இன்டூ 100 போடணும்னு சொல்லியிருக்கேன். கிளியரா? ஸோ இதை 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸு, இது 12 டைம்ஸு. கரெக்டுங்களா? திரும்ப இதை 2 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 6 டைம்ஸு, இதை பண்ணிங்கன்னா 50 டைம்ஸு. கரெக்டுங்களா? அப்போ உங்களுக்கு என்ன வருது, 250/6ன்னு வருது. இதை 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 6 24, 10ல் 4 6 24, 10ல் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வரும். கரெக்டுங்களா? திரும்ப 4ல் பார்த்தீங்கன்னா 40ல் அப்போ 6 6 36, அப்போ 6 டைம் வரும். திரும்ப 4 போட்டிங்கன்னா 40, திரும்ப 6 அப்படியே போய்கிட்டே இருக்கும். 6 6ன்னு போயிட்டே இருக்கனால இது 5க்கு மேலே இருக்கனால இதை நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போது இது 6க்கு மேலே போகிறனால நம்ம 7ஆக ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 41.67% தாங்க இதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர் என்ற நபர் பெறுவதில் 50% Q என்ற நபரும், Q பெறுவதில் 50% P என்ற நபரும் பெறுமாறு PQR என்ற 3 நபர்களுக்கு 350ஐ பிரிக்கவும். இது ஒரு பசில் மாதிரி தாங்க. டைரெக்டாகவும் நீங்கள் இதை போடலாம். நீங்கள் சில பேர் அந்த பசில் மாதிரி இப்படியே அமௌண்ட் போட்டும் நீங்கள் போடலாம். பட் ப்ராப்பராக ஃபார்முலாவில் போட்டோன்னா தான் நம்ம எப்படினாலும் கண்டுபிடிக்க முடியும். இப்படியே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசில் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 200 வச்சுக்கோங்க. இது நிறைய நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 200க்கு கரெக்டாக வரும். இப்போ 200ல் பாதி எவ்வளோ, 50 100 வருங்களா? அப்போ 200ல் பாதி 100 300 ஆச்சு. அந்த 100 பாதி 50 அப்போ 350 வருது. இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக நம்பர் செக் பண்ணாலும் வரும். பட் நம்ம ப்ராப்பராக ஃபார்முலாவில் போடும்போது நம்ம எந்த நம்பர் கொடுத்தாலும் போட முடியும். ஆர் என்ற நபர் பெறுவதில் இப்போது 6 நான் எனக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அவர் எக்ஸு. சரிங்களா? ஓகேவா? அவர் பெறுறதுல 50% Q என்ற நபர் பெறுறாரு. சரிங்களா? Q எவ்வளோ பெறுறாரு, 50. ஆர் என்ற நபர் பெறுவதில் 50%. அப்போது 50% ஆஃப் ஆர், அதான் எக்ஸு. சரிங்களா? 50% ஆஃப் 50/100. அந்த ஆர் நான் என்னென்னு எடுத்திருக்கேன், எக்ஸு. கரெக்டுங்களா? அப்போ Q இவ்வளோ தான் பண்ணுறாரு. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 இது 2. அப்போ x/2 தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு Q பெறுவதில் Q வந்து நம்ம x/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து வாங்க, Q பெறுறதுல 50% வந்து P பெறுறாரு. P வந்து எவ்வளோ பெறுறாருன்னா 50% ஆஃப் Q. சரிங்களா?
50/100 இன்ட்டு q எவ்வளோ பெறாருன்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம் x/2. அதை அப்படியே போட்டுக்கலாமா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1, இது 2. அப்போது x/4. ஓகேங்களா? இப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 நபர்களுக்கு PQR அந்த 3 பேர்த்துக்கும் அந்த 350 ரூபாயை நம்ம வந்து பிரித்து கொடுக்கணும். சரிங்களா? அப்போ பிரித்து கொடுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும்னா ஈக்குவலாக தான் பிரிக்க போகிறோம். அதனால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். x/2 x/4 எல்லாத்துக்கும் சேர்த்து நான் எவ்வளோவா கொடுக்கணும், 350 ரூபா கொடுக்கணும். சரிங்களா? இப்போது இந்த எக்ஸு வந்துட்டு காமனாக இருக்குது, அதை நான் வெளியே எடுத்துகிறேன். 1/2 + 1/4 கரெக்டாக? இப்போ வந்து பாருங்கள், இது வந்து காமனாக எடுக்கிறனா என்னென்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் வரணும். எல்லாத்துலேயும் எக்ஸ் இருக்கனால நான் வெளியே எடுத்துடுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அதே நம்பர் வரும். அதுதான் வெளியே எடுக்கிறதுங்க. எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸு, இது x/2 x/4ன்னு வருதுங்களா? அதனால் காமனாக இருக்கிறனால வெளியே எடுத்துட்டேன். இப்போ எல்சி எடுங்க. 4 எல்சி எடுத்திங்கன்னா இங்கே 4 வரும், இங்கே 2 வரும், இங்கே 1 வரும். கரெக்டுங்களா? = 350. இப்போது இதை ஆட் பண்ணி சொல்லுங்கள். 4 to 7/4ன்னு வருங்களா? இது வந்து உங்களுக்கு 350. எனக்கு எப்பயுமே என்ன தெரியாதான் நம்ம கண்டுபிடிப்போம். எக்ஸ் தான் வேணும். அப்போ 350 × 4 இங்கே டிவைடில் இருக்க, அங்கே மல்டிப்ளையில் போயிடும் /7. இது 7 டேபிள் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 5 டைம். அப்போ 50 × 4 வந்து 200. கரெக்டாக வந்துருச்சிங்களா? நான் அப்பயே சொன்னேன்னா. ஸோ இதில் பாதி, இதுதான் ஆர் பெறாரு. ஆர் வந்து கியூ வந்து இதில் பாதி பெறாருன்னா 100 ரூபா. பி வந்து அதுலேயும் பாதி 50 ரூபா. எல்லாத்தையும் சேர்த்துனா 350 ரூபா வருது. அப்போ எக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா. ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.5ங்க. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம் வந்து நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு தெரியாத நான் என்னன்னு சொல்லியிருப்பேன், எக்ஸ்ன்னு வச்சு அப்புறம் 10%னா 10/100 × எக்ஸ்ன்னு போட்டு அந்த மாதிரி போடலாம். ஆனால் இது அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்பட்டு இல்லை ஒரே இதை வந்து 2 தடவை வரும்போது ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். அந்த ஷார்ட்கட் என்னென்னா x + y × xy/100. சரிங்களா? இது ஏதாவது ஒன்று அதிகரிக்கப்பட்டோ குறைக்கப்பட்டோ அப்படின்னு வரும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இதில் அப்புறம் இந்த குறிகளும் இதில் யூஸ் ஆகுங்க. இப்போ அதிகரிக்கப்படணும் போது நம்ம ப்ளஸ் குறி யூஸ் பண்ணோம். அதிகரிக்கப்படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் குறி யூஸ் பண்ணணும். குறைக்கப்படுது அப்படின்னா மைனஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், 10% அதிகரிக்கப்படுகிறது. இப்போ எக்ஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10. சரிங்களா? ஒய் வந்து அதுவும் 10. ஏன்னா ரெண்டு வருங்க. ரெண்டைக்கும் நம்ம தனித்தனியாக வச்சுக்கிறோம். இதை வந்து டேரெக்டாக போட்டாலும் எப்படி போட்டாலும் வரும். டைம் சேவ் ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒய் ஆனால் எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். இங்கே பாருங்கள், ஒய் வந்து 10. ஆனால் எக்ஸ் அதிகரிக்கிறது. அதனால் எக்ஸ் வந்து நீங்கள் குறியோடு தான் போகணும். அதிகரிக்கிறதுன்றதை நான் குறியில் சொல்கிறேன். +10. ஒய் வந்து குறைக்கப்படனால இது -10ன்னு போடுறேன். இப்போ வந்து இதை நான் ஃபார்முலாவில் போடுறேன். ஃபார்முலா என்ன சொன்னேன்? எக்ஸ் + ஒய்ன்னு சொன்னேன்னா அப்போது இங்கே பாருங்கள், ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் + ஒய் + xy/100. கரெக்டாக? எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? எக்ஸில் என்ன போடணும்? +10. ஒய் எவ்வளோ? -10. ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ? +10 × ஒய் எவ்வளோ? -10 / 100. ஓகேங்களா? இப்போ +10 -10 கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் × மைனஸ் மைனஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 10 × 10 100 100/100. அப்போ இது கேன்சல் ஆகிட்டு -1ன்னு வருது. இப்போ நீங்கள் ஆன்சர் எப்படி சொல்லணும்னா, ஏற்படும் மாற்றத்தை கேட்டாங்கன்னா ஒன்று குறைகிறது, 1% குறைக்கப்படுகிறதுன்றது ஆன்சரு. ஏன் நான் குறைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறேன்னா மைனஸில் வந்திருக்கு. ஒருவேளை ப்ளஸில் வந்துருச்சுன்னா 1% அதிகரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ மாற்றம் என்னென்னா 1% குறைக்கப்படுகிறது அப்படின்றத இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பயிற்சி 4.1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸின் 30% வந்து எக்ஸோட 30% வந்து எவ்வளோனா 150. சரிங்களா? உங்களை என்ன கேட்குறாங்க? எக்ஸோட மதிப்பு. எப்பயும் போல தாங்க, பர்சன்டேஜ் இருக்குது, அதை எடுக்க 30/100ன்னு போடுறேன். அது வந்து எவ்வளோனா 150.
நம்ம வந்து எப்பயும் போல் பண்ணுவோம் இல்லைங்களா, எக்ஸ் தான் எனக்கு வேணும். அப்போ இது வந்து டிவைடில் கன்சிடர் பண்ணால் மல்டிப்ளை ஆகிடும். 150 டிவைடட் இன்ட்டு 100 டிவைடட் பை 30. சரிங்களா, இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 1, இது 5 3s are 15, 5. அப்போ எக்ஸ் வந்து 500. கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன். 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு தெரியும் எத்தனை நிமிடம்ன்ட்டு. எவ்வளோ 1 மணி நேரத்துக்கு? 60 நிமிடம். சரிங்களா, 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 மணி நேரத்தில் கேட்டிருக்காங்க. 1 மணி நேரம்ன்றது 60 நிமிடம். அப்போ மொத்தத்தை கீழே போடணும். அவங்க எதுக்கு கேட்குறாங்க அதை மேலே போடணும் 2 நிமிடத்துக்கு. அப்புறம் இதை வந்து நான் சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். சரிங்களா, இந்த 10 இந்த 10 கேன்சல் ஆயிரும். இது 2 டேபிள் பண்ணிங்கன்னா 1, இது 3, 10/3ன்னு வருது. இங்கே பர்சன்டேஜ் வரும் இல்லைங்களா, அண்டர்லைன் 10/3 எப்படி எழுதலாம்னா 3 டேபிளில் 3 3s are 9, ரிமைனிங் 1. அப்புறம் இது எதால் டிவைட் பண்ணுறோம் 3, இப்படி தானே போடுவோம். ஸோ 3 1/3% தான் இதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸின் எக்ஸ் பர்சன்டேஜ். எக்ஸோட எக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோனா 25 அப்படின்னு கொடுத்துட்டு உங்களே எக்ஸ் கேட்குறாங்க. திரும்பவும் சேம் ப்ரொசீஜர். பர்சன்டேஜ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், டிவைடட் பை 100, எக்ஸ் பை 100, இது வந்து 25. ஓகேங்களா, அப்போது எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, இது இந்த சைட் போச்சுன்னா 25 இன்ட்டு 100ன்னு எழுதலாமா? சரிங்களா, இதை எப்படி எழுதலாம், 5 இன்ட்டு 5ன்னு எழுதலாம். இதை 10 இன்ட்டு 10ன்னு எழுதலாம். அப்போ என்னாகும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 10 இதோட மல்டிப்ளை பண்ணுறேன், இது 50 இன்ட்டு 50ன்னு வருமா? அப்போது எக்ஸு இது ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், எக்ஸ் வந்து 50. புரியுதுங்களா, ஒரு எக்ஸ் வந்து 50க்கு சமம். அப்போ எக்ஸ் வந்து 50 இஸ் த ஆன்சர். கிளியரா? இதுதான் இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள். பள்ளியில் மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிவன் டேட்டெல்லாம் மாணவிகள் கொடுக்குறாங்க, உங்களை வந்து மாணவர்களோட சதவீதத்தை கேட்குறாங்க. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், மாணவிகளுக்கே கண்டுபிடிச்சிட்டு 100ல் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மாணவர்கள் கிடச்சிடும். கரெக்டுங்களா, நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே மொத்தத்தை கீழே போடணும். அப்போ மொத்த மாணவர்கள் எவ்வளோ, 1400. அதில் மாணவிகள் எத்தனை பேர், 420. இது நான் பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ தான் நம்மளால் 100லேருந்து மைனஸ் பண்ண முடியும். அதனால் 100%க்கு இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 100க்கு வேணும், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சதவீதம் வேணாலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா, அப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 14 வந்துட்டு 7 டேபிளில் போட்டிங்கன்னா 2 டைமு, இது வந்து 6 டைமுங்களா. அப்போ திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா 30 வரும். கரெக்டாக, அப்போ மாணவிகளோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 30%ங்க. அப்போ மாணவர்களோட சதவீதம் என்ன வரும், 100லேருந்து கழிச்சிங்கன்னா 70%. கிளியருங்களா, இது வந்து மாணவிகள் சதவீதம். ஆனால் நம்மளுக்கு கேட்குறது மாணவர்கள் சதவீதம். அப்போ நீங்கள் 100லேருந்து இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 70% தான் சரியான விடை. கிளியரா? நெக்ஸ்ட்டு 5th ஒன், 0.5252ன்றது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. சதவீதம் கேட்டாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், 100ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். இப்போ இதை என்ன பண்ணலாம், நான் வந்து எப்பயுமே வந்துட்டு நீங்கள் அப்படியே புள்ளி வச்சாலும் சரி, நான் எப்பயுமே இந்த மாதிரி பின்னத்தில் மாற்றிட்டு தான் புள்ளி வைப்பேன். இப்போ பாருங்கள், 1 2 3 4 இருக்கா, 4க்கு நான் 4 0 போட்டுக்கிறேன். சரிங்களா, இன்ட்ரு 100. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எத்தனை 0 இருக்குது, 2 0. நம்ம 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் 4 0 போட்டோம். இப்போ 2 0 இருந்தால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடணுமா? அப்போ 52.52 அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா, கிளியரா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பின்வரும் ஒவ்வொரு அடிக்கோட்டிட்ட பகுதியும் சதவீதத்தில் குறிப்பிடவும். இப்போ உங்களுக்கு கொஷினில் கொடுத்தது எல்லாத்தையும் நீங்கள் சதவீதத்தில் சொல்லணும். செகண்டில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா, இனிப்பு ரொட்டியின் ஒரு பாதியானது குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. பாதினாவே நம்மளுக்கு தெரியும், 1/2னாலே நம்ம 50% தான் சொல்லுவோம். கரெக்டுங்களா, பாதினாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம், 50%. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், ஒரு போட்டியில் அபர்ணா 10க்கு எவ்வளோ வாங்கினாங்க, 7.5. சரிங்களா, அப்போ பர்சன்டேஜ் கேட்குறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ்னாவே இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்.
இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 715 வரும். அதில் ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 75. அப்போ 75% தான் இதற்கான சரியான விடை. தேர்டு பாருங்க, ஒரு சிலையானது தூய வெள்ளியினால் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தூய்மையானதுன்னு சொல்லிட்டனால 100% அது தூய்மையான வெள்ளி தான். சரிங்களா? தூய்மைன்னு சொன்னதுனால 100% போடுறோம். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, 4th சப்டிவிஷன் 50 மாணவர்களில் 48 பேர் விளையாட்டுகளை கலந்து கொண்டனராம். இப்போ சதவீதம் தானே கேட்குறாங்க. மொத்தத்தை நம்ம எப்பயுமே கீழே போடுவோம். எதுக்கு கேட்குறாங்க? 48 பேர், அதை மேலே போடுவோம். சதவீதம் கேட்கறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். கரெக்டாக? இது பண்ணிங்கன்னா 50 1 டைமு, இது 100 2 டைமு. இப்போ 48 இன்ட்டு 96%. இதுதான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? 5th ஒன் பார்க்கலாமா? 5th ஒன் பாருங்கள், 3 நபர்களில் வந்துட்டு மொத்தம் 3 அப்போ கீழே போடணும். 2 நபர்கள் அப்போ மேலே போடணும். சதவீதம் கேட்குறாங்க, அதனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போடுறோம். அப்போ 200 டிவைடட் பை 3ன்னு வரும். கரெக்டாக? இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 3s are 16, சாரி 6 3s are 18, அப்புறம் ரிமைனிங் 20, அப்புறம் திரும்ப 6 6 are 18, திரும்ப 20, ரிமைனிங் 2 அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 66 ரிமைனிங் 2 2/3%. கிளியரா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், தேர்ட் ஒன். 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும்னு கேட்டிருக்காங்க. எந்த எண்ணுன்னு தெரியாதா? அந்த எண்ணை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அந்த எண்ணை நான் என்னன்னு சொல்கிறேன்? எக்ஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ ஓகேவா? எந்த எண்ணுன்னு தெரியாது தான் அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அந்த எண்ணோட 32% ஆஃப் எக்ஸ் வந்து எவ்வளோன்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, 48ன்ட்டு. சரிங்களா? அப்போ 32/100 அந்த எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 48. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 48 இது மல்டிப்ளையில் போயிடும். 48 இன்ட்டு 100 டிவைடட் பை 32. இதை வந்து 8 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 8s are 32, 6 8s are 48. திரும்ப 2 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 3 இது 2. சரிங்களா? அப்போது 300 பை இந்த 2 இப்படி இது பண்ணிங்கன்னா 1 டைம் இது 50. இப்போ 350 ஆர் 150. அப்போ எக்ஸோட ஆன்சர் வந்து 180. அந்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180ன்றது தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 400ன் 30% 25% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 400ன் 30%, அப்போது 300% ஆஃப் 400. சரிங்களா? அதோட 25%. அப்போ 25/100 இதுக்கு கண்டுபிடிக்கணும். கிளியரா? அவங்க 30/100ஓட 400 அதோட 25%ன்றனால நம்ம அது 25/100 முன்னாடி போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் நம்ம போட்டாலும் அதுக்கெல்லாமே வந்து மல்டிப்ளை தாங்க மீனிங்கு. சரிங்களா? இப்போ இது பண்ணிங்கன்னா 1 டைம் இது 4 டைம். கரெக்டுங்களா? ஓகேவா? இதை பண்ணிங்கன்னா 4 இது பண்ணிங்கன்னா 25 25 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30 தாங்க இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட்டு 5th சம்முங்க. 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஒரிஜினல் வேல்யூ என்ன, அதை தான் எப்போயுமே நம்ம கீழே போடணும். சரிங்களா? அதோட மதிப்பு எவ்வளோ? 3 லட்சம். கரெக்டுங்களா? 3 லட்சத்தை நம்ம கீழே போடணும். விலை குறைப்பு சதவீதம் தான் கேட்குறாங்க. நான் இதே சம்ம நம்ம 7th போட்டிருக்கோம். மொத்தத்தை நம்ம அசல் என்னவோ அதை கீழே போடணும், மாற்றத்தை தான் மேலே போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே எவ்வளோ மாறி இருக்குது? 3 லட்சத்துலேருந்து 2 லட்சமாக மாறி இருக்கு. அப்போது அந்த மாற்றம் எவ்வளோ? 1 லட்சம். அதை தான் நீங்கள் மேலே போடணும். சரிங்களா? இதே மாடல் சம்ம நம்ம 7th பார்த்துட்டோம். மாற்றத்தை மேலே போடணும், ஒரிஜினலை நம்ம எப்பயுமே கீழே போடணும். அப்போது இன்ட்டு சதவீதம், விலை குறைப்பு சதவீதம் கேட்கறனால இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா எல்லா 0 கேன்சல் ஆயிரும். 3 தான் இருக்கும். அப்போ 100/3%ன்னு வரும். 100 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 3 3s are 9. அப்போது 3 3s are 9, 3 3s are 9, ரிமைண்டர் 1. அப்போ 33 1/3% தாங்க இதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5. அந்த எண் கேட்கல, அந்த எண்ணோட 25% கேட்குறாங்க. சரிங்களா? 6th சம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணோட 20%. முதல்ல அந்த எண்ணை நான் எப்பயும் போல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்.
அந்த எண்ணெய் எனக்கு தெரியாது, அதனால் நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த டேரெக்டாக எக்ஸோட நிறுத்திடக்கூடாதுங்க. ஏன்னா இந்த சம்மில் அந்த எண்ணோட 25% 20% கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் 20% கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த எண்ணெய் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல என்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு எண்ணின் 75%. அப்போ 75% ஆஃப் அந்த எண் என்ன எக்ஸு மைனஸ் வித்தியாசம்னா நம்மளுக்கு தெரியும், கழிச்சு போடுவோம். 60%, 60/100 அந்த எண்ணு, அதுக்குள்ளே வித்தியாசம் ஆனால் கொடுத்துட்டாங்க. 82.5ன்றதை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போது 2ல் எக்ஸ் காமனாக நான் வெளியே எடுத்துறேன். அப்போ 75/100 மைனஸ் 60/100 கரெக்டாக? இது வந்து 82.5. இங்கே ரெண்டுமே வந்து கீழே சேமாக இருக்கனால நம்ம அப்படியே கழிச்சு எழுதிக்கலாம். 75ல் 60 போச்சுன்னா 15/100. இது வந்து பார்த்திங்கன்னா 82.5. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 82.5 × 100 / 15 கரெக்டுங்களா? 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 டைமு, இதை பண்ணிங்கன்னா 20. சரிங்களா? திரும்ப 3 டேபிளில் இதை பண்ணோம்னா 2 3s are 6, 22ல் 7 3s are 21, ரிமைனிங் 1 5 டைம்ஸ் கரெக்டுங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 2 10, மிச்சம் 1 7 2 14, 1 15, மிச்சம் 1 2 2 4, 4 1 5, இங்கே ஒரு 0 இருக்குது. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சோம்னா 550. ஆனால் இந்த சம்மோட 550ஓடு நிறுத்தக்கூடாது. அந்த எண்ணின் 20% கேட்டிருக்காங்க. அப்போ 20% ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு எக்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு, 20/100 × 550. இதை பண்ணிங்கன்னா 1 டைமு, இதை பண்ணிங்கன்னா 5 டைமு, இந்த 5 இதெல்லாம் கட் பண்ணால் 110. அப்போ 110 தான் இதோட ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7th சம் பாருங்கள். ஒரு எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு எண், அந்த எண் தெரியாது இல்லையா, எப்பயும் போல் எக்ஸ். அந்த எண்ணை நான் என்னன்னு சொல்கிறேன், எக்ஸ்ன்னு சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஒரு எண்ணை, அந்த எண்ணோட 18% ஆஃப் எக்ஸு வந்து எவ்வளோ, 236. எப்பயும் போல் தான் எக்ஸு 18/100 × எக்ஸு. இது வந்து எவ்வளோனா 236. எக்ஸு காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ 1 + 18/100 = 236. இப்போது எல்சியம் எடுத்திங்கன்னா 118 / 100 = 236. சரிங்களா? எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 236 × 100 / 180. இதை பார்த்தாவே தெரியுது 2 டைம்ஸ் மாதிரி இருக்குங்களா? 18 வந்து 36, 100 பண்ணால் 200. அப்போ பார்த்தாலே தெரியுது 2 டைம்ஸ். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 200 தாங்க இது அந்த எண். கிளியரா? நெக்ஸ்ட்டு 8th சம் பாருங்கள். ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ அந்த எண்ணை தெரியாத அந்த எண்ணை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எண்ணை நான் என்னென்னு வச்சுக்கிறேன், எக்ஸு. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எண்ணு, அதோட 20% ஆஃப் அந்த எண்ணை குறைச்சிட்டோன்னா எனக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்குதுன்னா 80. இப்போ அந்த எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப நான் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போது 1 20/100ன்னு வரும். இது வந்து 80. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்து கீழே வந்து நம்ம எல்சியம் எடுத்தோம்னா 100/20, 100 - 20 / 100, இது வந்து 80. சரிங்களா? இப்போது 100ல் 20 போச்சுன்னா 80/100, இது வந்து 80. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 80 × 100, இந்த 80 கீழே வந்துடும். இந்த 80 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் பார்த்திங்கன்னா 100 தான் இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்கள், 9th சம்மு. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சம்மை நம்ம வந்து எடுத்துக்காட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கேங்க. அந்த ஃபார்முலா வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். x + y + xy/100%ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கு, எக்ஸு 25. இது வந்து அதிகரிக்கப்படுறதுனால ப்ளஸில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு
20 குறைக்கப்படுகிறது. அப்போ ஒய்யை வந்து நான் மைனஸில் எடுத்துக்கிறேன். சரிங்களா? குறைக்கப்படுதுன்னா நம்ம மைனஸில் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? 25 இங்கே ஒய்க்கு போட்டிங்கன்னா -20 ப்ளஸ் திரும்ப எக்ஸுக்கு 25 ஒய்க்கு -20 டிவைடட் பை 100. கரெக்டுங்களா? இப்போது இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 25 -20 இங்கேயும் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 25 × 20 டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போது 25ல் 20 போனால் எவ்வளோ? 5. இங்கே மைனஸு, இங்கே 20 வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா இது 25 டேபிள் பண்ணிங்கன்னா 1, இது 4, இதில் 4 டேபிள் பண்ணிங்கன்னா 1, இது 5. அப்போ இங்கேயும் 5 வருது. 5 - 5 0 வருது. அப்போது இது வந்து 0% அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ மாற்றம் இல்லை. சரிங்களா? இந்த சம்முக்கு வந்து எந்த மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10th சம்மு. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் வந்துட்டு 5.3ங்களாம். விகிதம் எவ்வளோங்க? 5:3. இதில் ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதம் கேட்குறாங்க. ஸோ கிவனில் பார்த்தீங்கன்னா இதில் மாணவர்களோட மொத்தம் 8 ஆகுதுங்க. இதில் மாணவர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. கரெக்டுங்களா? 5:3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மாணவர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8ல் வந்து 5 பங்கு வந்து உங்களுக்கு மாணவர்கள். மாணவிகள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தை தான் நம்ம எப்பயுமே கீழே போடுவோம் இல்லைங்களா? 8ல் மாணவிகள் எவ்வளோன்னா 3. இது விகிதமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தேர்ச்சி பெறாதது தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முதல்ல மாணவர்கள் எடுத்துக்கலாமா? 16% மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெறாத மாணவர்கள் முதல்ல எடுத்துக்கலாம். தேர்ச்சி பெறாத மாணவர்கள் எத்தனை பேர்? 16%. மொத்த மாணவர்கள் எத்தனை? 5/8. இதில் 15% வந்து தேர்ச்சி பெறலன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பர்சன்டேஜ் எடுக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? டிவைடட் பை 100. இப்போ 16/100 × 5/8. இது 8 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 டைமு, இது 2 டைமு. இது பண்ணிங்கன்னா 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 டைமு, இது 20. இதை பண்ணிங்கன்னா 1, இது 10. அப்போது 1/10. அப்போது 10ல் ஒரு மாணவர் வந்து தேர்ச்சி பெறலை. சரிங்களா? தேர்ச்சி பெறாத மாணவிகள் சதவீதம் கண்டுபிடிக்கலாம். தேர்ச்சி பெறாத மாணவிகள் பார்த்திங்கன்னா 8% கொடுத்துருக்காங்க. 8%. மொத்தம் நம்ம மாணவிகள் எத்தனை பேர்? 3/8. அப்போ நம்ம பர்சன்டேஜ் எடுக்கணும்னா 8/100ன்னு போடுவோம். இது 3/8. இந்த 8 இந்த 8 கேன்சல் ஆயிரும். அப்போது 3/100. சரிங்களா? இங்கே 100 இருக்கிறனால நான் இதையும் 100லேயே மாற்றிக்கிறேன். அப்போ இது 10/100ன்னு ஆகிடும். கரெக்டுங்களா? மேலேயும் கீழேயும் 0வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெண்டும் சேமாக இருக்கணும். இப்போது இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒன்றா கேட்குறாங்க. தேர்ச்சி பெற்ற மாணவிகள். இப்போது இது ரெண்டுமே தேர்ச்சி பெறாதவங்க. நம்ம தேர்ச்சி பெற்றவங்களை கேட்குறாங்க. அப்போது முதல்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெறாத மொத்த மாணவிகள் எவ்வளோன்னு பார்க்கலாமா? இது 10, இது 3, ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மற்றும் மாணவிகள் ரெண்டையும் ஒன்றா நான் எழுதிக்கிறேன். மாணவர்கள் மற்றும் மாணவிகள். அப்போது ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கலாமா? 10/100 ப்ளஸ் 3/100. அப்போது ரெண்டையும் கீழே 2 ஒன்றா இருக்கலாம், மேலே ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 10/3. 13/100. இது வந்து தேர்ச்சி பெறாதது. ஆனால் சம்மில் என்ன கேட்குறாங்க? தேர்ச்சி பெற்றவங்க தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நம்மளுக்கு வேணும். தேர்ச்சி பெறாத மாணவர்களின் சதவீதம் பார்த்திங்கன்னா சதவீதம் முதல்ல கண்டுபிடிச்சிக்கிறேன். மாணவர்கள் மற்றும் மாணவிகள் சதவீதம். சதவீதமாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? × 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 13/100
இன்ட்டு 100%. கேன்சலாக எவ்வளோ வருது? 13%. ஓகேங்களா? இப்போது தேர்ச்சி பெற்றவங்க தான் அவங்க கேட்குறாங்க. அப்போது தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், தேர்ச்சி பெற்ற மாணவ மற்றும் மாணவிகள் சதவீதம். இங்கே எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹேண்ட் ரைட்டிங்கு. மாணவிகள் சதவீதம். அப்போது மொத்தம் 100, இது 13 போச்சுன்னா, 100ல் 13 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 87. கரெக்டுங்களா? அப்போ 87% தாங்க இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட்டு 11வது சம் பாருங்கள். 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஸுக்கு சமமாகும். அப்போது 12% வந்தோட 250 லிட்டரும் 150 லிட்டரின் டேஸுக்கு சமம். இது என்ன சதவீதம் நீங்கள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்? 12/100 இன்ட்டு 250. இதுதான் எக்ஸ் தெரியாது, எதோட பர்சன்டேஜ்க்கு ஈக்குவல் தான் உங்களை கேட்குறாங்க. அப்போ 150 இன்ட்டு x/100. சரிங்களா? இப்போ இந்த 100 கேன்சல் பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 12 இன்ட்டு 250 டிவைடட் பை 150. சரிங்களா? இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 3, இது 5. 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 4 டைம். அப்போ 20. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. அப்போது எந்த ஆன்சர்? 20% வந்து தான் இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட்டு 12வது சம் பாருங்கள். ஒரு பள்ளி தேர்தலில் ஏ, பி மற்றும் சி ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்குகளை பெற்றன எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே அதிக வாக்குகள் பெறுறவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்ட்டு. இதில் பாருங்கள், யார் ஏ, பி, சி 3மே கொடுத்துருக்காங்க. அதில் அதிகமாக யார் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ பி. அப்போ அவர் தான் வெற்றி பெற்றிருப்பார். அப்போ அவரோட சதவீதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மொத்த வாக்குகள் போடணும் இல்லைங்களா? மொத்தத்துக்கு நீங்கள் 3யும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 153, 245 ப்ளஸ் 102. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 மிச்சம் 1, 0 மிச்சம் 1, 5, 500. சரிங்களா? இப்போ பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவர் தான் வெற்றி பெற்றவர். ஏன்னா அவர் தான் அதிகமாக பெற்றிருக்காரு. அப்போ 245க்கு 500க்கு 245. மொத்தத்தை எப்பயுமே கீழே போடுவோம் இல்லைங்களா? அப்புறம் சதவீதம் கேட்கறனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கு 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இது 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 4, இது 9. அப்போது 49% தான் இதுக்கு சரியான விடை. அப்போது தான் இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட்டு 13வது சம் பாருங்கள். 10,000ன் 25% மதிப்பின் 15% என்பது மொத்த என்ன கேட்குறாங்கன்னா, முதல்ல 25% வந்து 10,000ல். சரிங்களா? இதோட 15% கேட்குறாங்க. அப்போ இதுக்கு 15% நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போது 15/100 இன்ட்டு 25/100 இன்ட்டு 10,000. கரெக்டுங்களா? அப்போது இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 2 மல்டிப்ளை பண்ணி போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 5 5 25. இல்லை, இங்கே தனியாகவே போட்டுக்கலாம். 15 இன்ட்டு 25. 5 5 25 மிச்சம் 2, 1 5 5, 5 2 7, 15 2 30. ஆன்சர் பார்த்திங்கன்னா 325. இதுதான் அதற்கான சரியான விடை. தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 14th சம் பாருங்கள். ஒரு எண்ணின் 60% இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த எண் எனக்கு தெரியாதா? எப்பயும் போல் தெரியாத எண்ணை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். அந்த எண்ணை எக்ஸுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த எண் எக்ஸு. அது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எண்ணின் 60%லேருந்து 60 கழிக்கணும். அப்போ 60%லேருந்து அந்த எண்ணோட 60 கழிச்சா ஆன்சரும் 60 கிடைக்குமா? சரியா? அப்போ அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள், 60x/100 வந்து இந்த 60 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ 60 + 60. அப்போ 60x/100 வந்து 120. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 120 இன்ட்டு 100 டிவைடட் பை 60. 60ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம். 2 × 100, எக்ஸ் வந்து 200 தான் சரியான விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் 15th சம்மு. 48 48%. அப்போது 48% ஆஃப் 48 வந்து எக்ஸோட 64%. அப்போது எக்ஸ் இன்ட்டு 64%.
இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிரும். எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 48 × 48 / 64. சரிங்களா? இப்போ இது கேன்சல் பண்ணாங்களா? 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 12, இது பண்ணிங்கன்னா 1 6 4 24 16. இப்போ திரும்ப 3 பண்ணிங்கன்னா இது 3 4s are 12, இது 4 4s are 16. திரும்ப 4 டேபிளில் 1, இது 12. அப்போது ஒரு 36, 12 3 36 தான் இதற்கான சரியான விடை. அப்போது தான் இதற்கான சரியான விடை. தேங்க்யூ.